Hello friends, welcome to Reva Designers. இந்த வீடியோவில் நம்ம பிகினர்ஸ்க்கான கிளாஸில் லாஸ்ட்டாக நெக்கு எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டி பீஸ், அதாவது ஊக்கு பட்டி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, அதை கரெக்டாக நம்ம ஊக்கு போடுற மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த பீஸாவது அதில் ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஜாஸ்தியாக இருந்தால் அதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம இந்த ப்ளவுஸ் பீஸ் போக கட் பண்ணது போக மீதி இருக்கிற இந்த பீஸில் நம்ம கிராஸ் பீஸு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதும். இதில் நெக்கோட அளவு வச்சு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த நெக்குக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பீஸெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸை வச்சு கரெக்டாக நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரே நீளமான பீஸாக நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த கிராஸ் பீஸை நம்ம நெக்கில் இப்போ அட்டாச் பண்ணலாம். ப்ளவுஸ் பீஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நெக்கு பக்கத்தில் இந்த பீஸை அது மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். ப்ளவுஸோட நெக்கோட அளவு, இந்த கிராஸ் பீஸோட நெக்கோட அளவு, இது ரெண்டையும் ஈக்குவலாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டோட அளவுக்கு நம்ம தையல் போட்டாலே போதும். அது வெறும் 1/4 இன்ச் அளவு தான் வரும். நம்ம 1/2 இன்ச்சுக்கெல்லாம் தையல் போட்டு மடக்கணும்னா ரொம்ப பட்டையாக போயிடும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி நெக்கை சுற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம தையல் போட்டு வரணும். இந்த நெக்கு தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே அளவாக தான் தைக்கணும். கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி தைச்சிட்டோம்னா நெக்கு நம்ம திருப்பி ஹெம்மிங் பண்ணும்போது அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் ஃபுட்டோட அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அதை தான் நம்ம அளவு வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த நெக்குக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் நம்ம கொஞ்சம் நீளமாக கிளாத் இந்த மாதிரி விட்டுக்கணும். அப்படி நீளமாக விட்டால் தான் நம்ம உள்ளே மடக்கி விட முடியும். இந்த நூலாக வர இந்த பிசர்லாம் வராத அளவுக்கு மடக்கி விட முடியும். இது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மடக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தாலே போதும். மீதி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த கட் பண்ண பீஸை கொஞ்சம் இப்படி மடக்கி நம்ம உள்ளே தையல் போட்டிருக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கிட்ட மடக்கணும்னா கொஞ்சம் அது பட்டையாக வரும். போட்ட தையலையும் சேர்த்து உள்ளே மடக்காமல் அந்த தையல் போட்ட அளவுக்கு இந்த மாதிரி மடக்கணும். இப்படி நல்லா அது உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி கரெக்டாக இந்த மாதிரி தையலோட, அதாவது தையல் இல்லை, அந்த உள்ளே இருக்கிற துணியோட அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி மடக்கினா இப்படி ஒரு பட்டையாக வந்துடும். இது நம்மளுக்கு என்ன அளவில் தேவையோ, ரொம்ப பட்டையாக வேணும் அப்படின்னாலும் நம்ம அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறதுனால ஓரளவுக்கு நம்ம உள்ளே விட்ருக்குற இந்த 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் இந்த துணி இருந்தாலே போதும். நம்ம திருப்பி ஹெம்மிங் பண்ணும்போது கொஞ்சம் சன்னமாக வரும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி மடக்கி வெளிப்பக்கத்தில் எண்டில் தையல் போடணும். அப்படி போட்டோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக அது உள்ளே திரும்பும். இப்படி இந்த மாதிரி போட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அளவில் இப்படியே எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக நெக் ஃபுல்லு நம்ம தையல் போட்டுருணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இது சன்னமாக, இது ரவுண்ட் நெக்குங்கிறதுனால நம்ம எங்கேயும் திருப்பவெல்லாம் தேவையில்லை. கரெக்டாக இது ஒரே நேர் பீஸாக தான் வரும். ரெண்டாவது நம்ம இதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறோம். அதனால் சுருக்கெல்லாம் பெரும்பாலும் வராது. இப்படி தையல் போடுறது மட்டும் நம்ம நல்லா உள்ளே தள்ளி வச்சு தையல் போட்டோம்னா தான் நம்மளுக்கு அதை திருப்பி கரெக்டாக ஹெம்மிங் பண்ணும்போது அந்த இடம் நல்லா ஃபினிஷிங்காக வரும். அந்த கடைசியாக எண்டு தைக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது மடக்கி வச்சு அது மேலே தையல் போட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கத்து எண்டையும் நம்ம உள்ளே மடக்கி விட்டுறணும். வெளியில் வராத அளவுக்கு அது மேலே தையல் போட்டுருணும். இப்போது நெக்கு தைச்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம 3/4 இன்ச்சுக்கு வெட்டி இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி பீஸெல்லாம் கரெக்டாக தையல் போட்டிருக்கிற அளவுக்கிட்ட ஒரு 0.5 mm சைஸில் அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், நம்மளுக்கு ப்ளவுஸ் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன வீடியோவாக போட்டு
இதை எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.